மீண்டும் தொடரலாம். 2015ஆம் ஆண்டின் நிறைவு பகுதியை நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டு வர இருக்கக்கூடிய ஆண்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். சீரசரசை ஒரு கேள்வியோட போனேன். ஊடகவியலாளர்களை முதலமைச்சர் சந்திக்காமல் தவிர்ப்பதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்வி தான் திரு விஜயகாந்த் அவர்களும் முன்வைக்கிறார். விஜயகாந்தனுடைய நடவடிக்கை குறித்து திரு ஸ்டாலின் அவர்களோட கேட்டபொழுது அவரும் அதான் சொல்றாரு, நீங்கள் முதல்ல விஜயகாந்த் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு மழை வெள்ள பேரிடர் காலத்தில் கூட முதலமைச்சர் ஏன் ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? பேரிடர் காலத்தில் மக்களுக்கு வேண்டியது முதல்ல செய்வாங்க. பிரஸ் மீட், அதாவது ஒரு பிரஸ்ல எந்த செய்தியுமே அரசை பற்றி வரல, முதலமைச்சர் பற்றி வரல, நாட்டில் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விஞ்ஞானத்தில் எவ்வளவோ வளர்ந்துட்டோம். எல்லாமே அடுத்த செகண்ட் அம்மா அங்கே அசம்பிளியில் ஃபோட்டோ எடுத்தால் அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது. அங்கே ஒரு செய்தி வருதுன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, பத்திரிக்கை வரதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப், எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டோம். அரசனுடைய எல்லா செய்திகளும் மக்களுக்கு அன்றாடம் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ விஜயகாந்த் கிட்ட போய் இப்போ ஒரு கேள்வி, இப்போ இன்னைக்குன்னு இல்லை, அவர் பல முறை இதைத்தான் பண்றாரு. அந்த இடத்துல நீங்க ஒரு நிமிஷம் சேர்ந்து நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி நீங்க தொடருங்க, அதுக்கு உங்களுக்கான நேரம் தரேன். நான் என்னுடைய கேள்வி என்பது இது ஒரு மன் கி பாத் மாதிரி இருக்கு. அதாவது மன் கி பாத்னு நினைக்கிறேன், அது ஏதாவது ஒற்றை வழியாகவே இருக்குது. நீங்கள் சொல்கிற அவருடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், தமிழக அரசினுடைய அறிக்கைகள், முதலமைச்சருடைய செய்திகள் எல்லாம் ஒரு வழி பாதையாக இருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை ஊடகவியலாளர்கள் தான் போய் கேட்க முடியும். இந்த மாதிரி இருக்குதுங்க, இந்த மாதிரி பிரச்சனைங்க, செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக எதிர்க்கட்சியினுடைய பார்வை இந்த மாதிரி இருக்குதுங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உண்மையான மழை நிலவரத்தில் பலியானவருடைய கள நிலவரம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சரிடமிருந்து நேரடியாக கேட்டு பெறுவது என்பது ஒரு ஊடகவியலாளருடைய அடிப்படை கடமை. ஒன்று, வாரந்தோறும் வியாழக்கிழமை நான் பத்திரிகையாளரை சந்திப்பேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன் அந்த இடத்திலிருந்து அவர் தவறினார் அப்படிங்கிறதான் இல்லை. இருக்கிற பணி சுமை காரணமாக, இருக்கிற வேலைகள் காரணமாக சந்திக்கவில்லை என்றாலும் செய்திகள் போய் சேருதுங்கிற காரணமாக ஒரு விஷயம். இன்னொன்று, செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பொதுக்குழு அம்மா தெளிவாக பேசியிருக்காங்க. நம்முடைய தோழர் கூட சொன்னார், நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 2ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 21ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் இயற்கைக்கு முன்னால் மனிதன் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நேபாளத்தில் அவ்வளோ பெரிய பூகம்பம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த மழை கூட வடகிழக்கு பருவமழை தான், மிதமான மழையில் அதிக மழை பெய்யும்னு சொன்னாங்க தான். 100 வருடங்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த மழையிலும் வெள்ளத்திலும் கூட 5 நாட்களில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாங்க. இன்றைக்கு மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு வருகிறது, அவருடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய அத்தனை செயலும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு அடுத்த நிமிடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அது மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதற்காக வேண்டி விஜயகாந்த் கேட்குற கேள்விக்கெல்லாம் விஜயகாந்த் தான் பதில் சொல்லணும். என்னைக்கு அவர் இஷ்டம் என்ன சொல்லணும், இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, வேற கேள்வியை கேளுங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு காரி துப்புவது என்பது நாகரிகமா? மைக் எடுத்து அடிப்பேன்னு சொல்வது நாகரிகமா? 2011ஆம் ஆண்டு தேர்தல் அப்போ நவீன நீர்வழிச்சாலைகளை அமைத்து முழு மூலம் அனைத்து நீர் நிர்வாகத்தை சிறப்பாக செய்யும்னு தேர்தல் வாக்குறுதியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றியிருந்தால் இந்த பெரும் சேதத்தை நிச்சயமாக 100% சென்னை அழிஞ்சிருக்குங்க. செம்பரம்பாக்க ஏரி உடைஞ்சிருந்தா சென்னை அழிஞ்சிருக்கும். ஏரி உடைஞ்சிருந்தா சென்னை அழிஞ்சிருக்கும். இன்னைக்கு தெளிவான பதில் சொல்லிருக்காங்க, வேணா பாத்துக்கங்க. நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து நீங்கள் கூட கலந்து கொண்டு நீங்கள் உட்பட கலந்து கொண்டு விவாதம் நடத்துறோம். நான் இன்னும் 2 ஆளுமையோட கருத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன். திரு சரவணன் சொன்னாரு, திமுக ஆட்சியை மக்கள் பார்த்தாங்க, கண்டிப்பா பார்த்தாங்க. திமுக குடும்ப ஆட்சி நான் திருப்பி அந்த வாதத்துல போறேன். இல்ல பாட்டை பார்த்தாங்க. போறேன்றால் மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொல்றவர் தான் செல்வி ஜெயலலிதா. போறனா மக்கள் சாவதான் செய்வாங்க. விடுதலை புலிகள் மக்களை திரு சரவணன் நீங்க ஏதாவது பாயிண்ட் சொன்னா கை தூக்குவீங்களா? அந்த மாதிரி நான் கை தூக்குறேன். நீங்க உங்க 2 பேர், அதாவது 2 பேர் மீன்ஸ் அதிமுக திமுக 2 பேர் தரப்பிலும் நீங்க சொன்னீங்க இல்லையா, எதிர்பார்ப்புகள் 2016 என்னவன்னு. ஊடகவியலாளருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு தெரியுமா? ஊடக விவாதங்களில் அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளும் இந்த என்ன சொல்றது, சப்ஜெக்ட்லேருந்து டைவர்ட் ஆகாம சப்ஜெக்டுக்குள்ள நின்று ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை, நான் தனிப்பட்ட முறையில் உங்க 2 பேரும் சொல்ல, நான் உங்க 2 பேரும் குறிப்பிடல, திமுக அதிமுக விவாதங்கள் அப்சல்யூட்லி பதில் சொல்லுங்க. நான் சொல்றது திமுக அதிமுக விட மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் உங்களுடைய கடமையில இருக்கு. சுதா, 2 கட்சிகளுடைய ஆட்சியே சாதனை புரிகிறது. இது 1 லட்சம் கோடி அவர்கள் கடன் செய்தார்கள், இவர்கள் 2 லட்சம் கோடி. ஏடிஎம்கேவோட பி டீம்னு சொன்னேன், அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஏடிஎம்கே பத்தி பேசுறதை விட டிஎம்கே அட்டாக் பண்றதுல அவங்களுடைய கருத்து கவனத்தை செலுத்துறாங்க. திரு அந்திரிதாஸ் ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். உங்களுக்கு எந்த டீமுமே கிடையாது, நீங்க அடுத்த டீமை பத்தி பேசுறீங்க. உங்க கூட வரதுக்கு எந்த டீம் ரெடியா இல்ல.
ஒரு வழக்கறிஞர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆனாதிக்கம் என்ன பேசி விட மாட்டேங்கிங்கன்னு வழக்கு தொடர்ந்தாலும் தொடருவாரு. நம்ம அவங்களுடைய கருத்தை கேட்டு போயிடலாம். சுதாவுடைய கருத்தை நிறைவு கருத்தாகவே வச்சிருங்க. சுதா, உங்களுடைய பார்வையில் காங்கிரஸ் கட்சி 2016 ஏன்னா 2014 இருந்தே சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அதன் பிறகு தமிழகத்தில் ஏற்பட்ட இன்ன பிற போராட்டங்களும் சரி, அது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டங்களாகவே தொடர்ந்து அமைந்து கொண்டிருந்தன கடந்த காலங்களில். 2016 என்ன மாதிரியான திட்டங்களோடு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருக்கிறது? அதாவது முதல்ல ராமசுப்ரமணியன் சார் பேசின விஷயங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா அவங்க அவங்களுக்கு பதில் சொன்னா நீங்க அவருக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட்டா தான் இருக்கு. நான் உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நான் இருக்கிறேன். நீங்க வந்து கடந்த கால நிகழ்வுகளை பத்தி பேசும்போது அவர் வந்து நரேந்திர மோடியை போன்றே, ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறதுனால அவர் வந்து வெளிநாடுகளை பற்றி பேசினார். ஏன்னா மலேசியா பத்தி பேசினாரு, அப்புறம் மலேசியா பத்தி பேசல, வேணா நான் பேசுறேன் பேசினாரு, அப்புறம் நேபாள் பத்தி பேசினாரு. நேபாள் பத்தி பேசும்போது முக்கியமான சம்பவத்தை சொல்றேன். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாட்டு சபைகள் கலாமிட்டி குறித்து இந்த கான்ஃபரன்ஸ்ல நேபாளோடைய பிரைம் மினிஸ்டர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு தெரியுங்களா? மோடி அவர்கள் எங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் தேவையில்லாமல் தலையிடுகிறார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. மோடி அல்ல, இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர். நீங்க நேபாள் பத்திரிகையை பாருங்க, நேபாள் பத்திரிகையை பாருங்க. நீங்க பேசாதீங்க, நீங்க ஊடகத்தை தான் அவங்க பேசுறாங்க. நீங்க பேசுமா நான் குறுக்கிடல. ரொம்ப தங்களுக்கு ஆமா, தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஊடகத்துல இருக்கிறவங்க போய் சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு கமெண்ட் சொல்ல, உங்களுடைய சகோதரி போல நினைக்க வேண்டாம், நீங்க உங்க மகள் போல நினைக்க வேண்டாம், உங்க சகோதரி போல அல்லது உங்களுடைய தோழியா நினைச்சீங்க. உங்க வயசை நான் ரொம்ப குறைச்சிக்கிறேன், அவங்களோட போட்டி போட வேண்டாம், போட்டி போட வேண்டாம். நிறைவு கருத்து அவங்க முடிக்கட்டும். இன்னொரு விஷயம், நேபாளோட அந்த எர்த்குவாக் அப்ப இந்திய ஆர்மி நடந்துக்கிற விஷயமும் மோடி நடந்து கொண்ட விஷயங்களை வந்து மிக மோசமாக இருந்ததனால் அந்த நாட்டு பிரதம மந்திரி தயவு செய்து எங்கள் நாட்டை விட்டு சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு தான் மோடி அவர்கள் வந்து அயல்நாட்டு உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இருங்க சார், நீங்க இல்லன்னா நீங்க மறுத்து சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உதவி தேவை, ஆனா இங்க இந்த ஊடகம் சார் உங்களுக்கு வேணும்னா நீங்க மறுத்து சொல்லுங்க. திமுக வச்சு அதே கோரிக்கை தான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க பேசின்ற பொழுது எந்த இடத்துல அவங்க குறிக்கிடல, அவங்களுக்கான தவறான செய்திகள் சொல்லும்போது நம்ம நேச்சுரலா குறிக்கிட வேண்டிய உங்களுடைய எல்லா கருத்தும் சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க பாஜக இணைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய கருத்து சரினா நீங்க காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பீங்க. எல்லோருடைய கருத்துக்களும் முரண்பட்டவர்கள் தான் நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள். அதுதான் விவாதமே. அதனால எல்லா இடத்துலயும் நம்ம குறிக்கிட முடியாது. என்னோட கருத்து இல்ல, உண்மையான நடந்த விஷயத்தை நான் வந்து ஊடகத்துல சொல்லி நீங்க இப்ப நான் கேட்ட கேள்விக்கான